நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு 6-8 என்கின்ற ஒரு மோசம். வேதிக் அஸ்ட்ராலஜியில் இந்த 6-8 அப்படின்னு வந்துட்டாலே ஒரு கடுமையான ஏதோ ஒன்று அதனுடைய பாவத்துவத்திற்கு ஏற்ப சுபத்துவத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி சில நேரங்களில் சொல்லுவேன். ஒரு பாவத்துவத்திற்கு ஏற்பவே கடுமையான ஒரு பலன்கள் அந்த இடத்துல 6-8னே வரக்கூடாது. 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் கடுமையான அலர்ஜி அப்படிங்கிறத வேதிக் அஸ்ட்ராலஜியில் மாணவர்களுக்கும் ஃபாலோவர்ஸ்களுக்கும் நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு நிலையில பாத்தீங்கன்னா சில நேரத்தில் ஜோதிடர்களும் மனிதர்கள் தான். ஜோதிடர்கள்ட்ட பலவிதமான விஷயங்கள் கொட்டப்படும். அதாவது யாருக்கிட்ட சொல்றது எப்படி சொல்றது அப்படிங்கிற அமைப்புல, அதுவும் சில நேரம் ஜோதிடன் ஒரு சகோதரனாகவோ ஜோதிடன் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கடுமையான அமைப்புல வெளிப்படையாக நிறைய விஷயங்களை கொட்டுவாங்க. அந்த நேரத்தில் ஜோதிடனுடைய, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, எல்லா ஜோதிடர்களும் சாதாரண மனுஷங்க தான். இருப்பினும் நான் ரொம்ப சென்டிமெண்டான ஆளு. எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு மனசு தான். நான் பெரிய விஷயங்கள் எல்லாம் ஜீரணிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியமான போல்டான ஆள்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப சென்டிமெண்டான ஆளு. ஒரு விஷயத்த மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு 2-3 ஒரு விலைக்கு சொல்லியிருக்கிறேன். ஜோதிடனாக இருக்கும் பொழுது கலங்கக்கூடிய அமைப்புகள், சிலருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கடுமையான துன்பங்கள், நானே ஒரு முறை கதறி அழுத சம்பவங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு மனிதர் 20 நாட்களுக்குள் நன்றாக இருந்த மனைவியை 20 நாள் நல்லா எந்த வியாதியும் இல்லாத ஒரு மனைவி 20 நாள்ல திடீர்னு ஜுரம்னு போறாங்க, 20 நாள்ல ஆஸ்பத்திரியில கேன்சர்ன்றாங்க, 20 நாள்ல இறந்துடுறாங்க. மனைவி இறந்த ஒரு துக்கம் தான் இது பண்றதுக்குள்ளேயே அடுத்த ஒரு மாதத்திலேயோ என்னமோ நீச்சல் குளத்துல நீச்சல் சாம்பியனாக இருக்கக்கூடிய இந்த இருக்கிற வேளச்சேரியில நீச்சல் குளத்துல நீச்சல் சாம்பியனாக இருக்கக்கூடிய ஒரு 15 வயது ஒரே ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பையன் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஹார்ட் அட்டாக் அடுத்த ஒரு மாதத்திலேயே அந்த ஒரு 15-16 வயசு பையன் நீச்சல் குளத்திலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறான். இது தெரியாம நான் ஒரு முனையில போன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 18 வயதான குழந்தை இரவில் தூங்கும் பொழுது கட்டி பிடித்து கொண்டு அப்பாவும் அம்மாவும் தம்பியும் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் செத்து போயிடலான்னு இருக்கிறேன் குருஜி அப்படின்ட்டு என் எதிரில் சொல்லும்போது நான் உண்மையிலே கதறி எழுதேன். உண்மையிலே எனக்கு அழுக வந்துருச்சு. பயங்கரமான, அதாவது ஒரு மாதிரியான வெறுப்பான விரக்தியான. அப்போ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இது நடந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2018-2019 கொரோனாக்கு முன்னாடி கடுமையான. அன்னைக்கெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. இப்படி கூடவா மனிதர்களுடைய வாழ்க்கையில சோதனை வரும்? 20 நாட்களுக்குள்ள ஒரு மனைவியை இழப்பார், அடுத்த 20 நாட்களுக்குள்ள மகனை இழப்பார். ஒரே பையன் ஒரே பொண்ணு, அந்த இருக்கிற பொண்ணு 18 வயசு பொண்ணு கட்டி பிடிச்சிக்கிட்டு ராத்திரிலாம் தூங்க மாட்டேன்றா குழந்தை. இந்த மாதிரி எங்கம்மா அம்மா எங்கம்மா போயிட்டா, அவங்க அம்மா எங்க போயிட்டாங்க, தம்பி எங்க போயிட்டான்னு கேட்கும்போது நான் செத்து போயிடலான்னு இருக்கிறேன் குருஜி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரியான சம்பவங்கள்லாம் உண்மையிலே ஜோதிடருக்கு நிச்சயமாக வரும். இன்றைக்கு அதே மாதிரி ஒரு குழந்தையுடைய ஜாதகம் இன்றைக்கு காட்டப்படுகிறது. இன்னைக்கு ஒரு குழந்தையுடைய ஜாதகம், ஒரு கர்நாடகாவிலிருந்து ஒரு இளம் பெண், ஒரு மென்மையான குரல்ல எதுவுமே சொல்லாம குழந்தையோட ஜாதகம் பார்க்கணும் குருஜி அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆரம்பிக்குது. இன்றைக்கு குழந்தையுடைய ஜாதகம் 16 நவம்பர் 2024 காலையில 9:03 AM கர்நாடகா ஷிமோகால பிறந்த குழந்தையோட ஜாதகம் வந்துருச்சு. குழந்தை தனுசு லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 3இல் சனி, 4இல் ராகு, 6ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 8ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல கேது, சூரியன் புதன் 12ஆம் இடத்துல. பிறக்கும் பொழுது சூரிய தசை 2 வருடம் 10 மாதம் 20 நாட்கள் மீதம் இருந்த நிலையில பிறக்கும் போதே சூரிய தசையில சனி புக்தி. இந்த 6-8 இந்த ஜாதகத்திற்கு ஃபர்ஸ்ட் வார்த்தையே என்னம்மா தகப்பன் அமைப்பு வீக்கா இருக்கேம்மா அப்படின்ட்டு, கன்சல்டிங்கோட முதல் வார்த்தையே தந்தை அமைப்பு படு வீக்காக இருக்கிறதம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு 28 வயசு பெண் இந்த குழந்தையுடைய அம்மா கதறி அழுகிறாங்க. போன ஜூலை 22ஆம் தேதி இந்த குழந்தை பிறந்து 7-8 மாசத்துல என்னுடைய கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார் குருஜி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு சூழலா, அதாவது பார்த்த உடனே சில வித்தியாசமான அமைப்புகள். ஜோதிடமே நீ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ எல்லாம் பெரிய ஆள் ஆயிடுவடா, நீ எல்லாம் கடவுள் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு, கடவுள் மனிதன் கூட விளையாடுகின்ற ஒரு சாஸ்திரம் இந்த ஜோதிடம்னு சொல்லுவேன்.
மேம்போக்கா பாருங்க, குழந்தை வந்து ஐப்பசி பௌர்ணமியில பிறந்திருக்கு. ஐப்பசி பௌர்ணமிக்கு அடுத்த நாள். ஏன்னா இது வந்து அப்போதுதான் கார்த்திகை மாதம் பிறந்து சில மணி நேரங்களே ஆயிருக்கு. சில மணி நேரங்களே கார்த்திகை மாசம் பிறந்து அப்போதுதான் 0 டிகிரியில சூரியன் இருக்கிறார். சூரியனுக்கு கடுமையான பாபத்துவம் பெற்ற சனியின் 18 டிகிரி பார்வை இருக்கிறது. எடுத்த உடனேயே ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் வார்த்தை அதுதான். அம்மா தகப்பன் அகம் அமைப்பு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்றேன். உடனே அழுக. ஜூலை 22ஆம் தேதி அவர் இறந்துட்டாரு. கடுமையான ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதற்கப்புறம் தான் வந்து அந்த 6-8 அமைப்புகளை வந்து அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். சூரியன் இத்தனைக்கும் பாருங்க, விசித்திரமான ஜாதகம். பௌர்ணமியில பிறந்திருக்கிறார். சனி வந்து 18 டிகிரியில பார்த்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் இருக்கிறது, இதுவும் இருக்குது, குருவின் பார்வையும் இருக்கிறது. ஆக ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, சூரிய தசையில சனி புக்தி நடக்குது. தசாபுக்திகளே சம்பவங்களை சுட்டி காட்டுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சூரிய தசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கே, அந்த நேரத்தில் அது பிறந்திருக்கேன்றதுனாலதான் தகப்பன் அமைப்பு வீக்கா இருக்கேமா அப்படின்னு கேட்டேன். பலன்னு அடுத்து அந்த சகோதரி குழந்தை, ஒரு 28 வயசு பெண், அப்படியே கொட்டிய விஷயங்கள் பார்த்தா வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் சோதனைகள் வருமா அப்படின்ற அளவிற்கு கடுமையான அமைப்புகள். இப்ப அந்த குழந்தையோட ஜாதகத்தை பாருங்க. ஜூலை 22ஆம் தேதி கார் விபத்துல, புதிதாக வாங்கிய கார் விபத்துல அந்த கணவர் இறந்துட்டாரு. அதுல கூட வீட்டுக்கு அருகே 2 நிமிஷத்துல, இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். நைட்டு 11:30 மணி டிஃபன் ரெடியா சமைச்சு வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க. மைசூர்ல இருந்து அவர் அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துருவாரு. 11:20க்கு அவர் போன் பண்றாரு. 5 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன்ட்டு. 5 நிமிஷத்துல இன்னொரு கால் வருது, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட். வீட்டுக்கு பக்கத்திலேன்றதுனால 3 நிமிஷத்திலே ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு போகும்போதே அவர் இறந்திருக்கிறார். ஜூலை மாதம் 22ஆம் தேதி. ஆக இந்த இடத்துல ஒரு தகப்பனை பறிகொடுக்கக்கூடிய அளவிற்கு இங்க என்ன நடக்குது? இதுல இன்னொன்னு என்னன்னா, தகப்பனுக்கு கன்சல்டிங் முடிவில் தகப்பனுக்கு நிகரான இன்னொரு ஆள் இருப்பாருமா, உன்னுடைய அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது உங்க அப்பாவா இருக்கலாம்னு. மறுபடியும் ஒவ்வொன்று அழுக. பிறந்ததுலேருந்து என் தம்பி தான் வச்சுக்கிட்டு இருக்கான். தாய்மாமன் ஸ்தானம் வலுவா இருக்கு. அந்த இது விபத்து நடந்ததுல இருந்து என் தம்பி தான் வச்சுக்கிட்டு இருக்கான். தனி கொடுத்துனா இருந்தவங்க விபத்துக்கு பிறகு இப்ப தாய் வீட்டுக்கு வந்துட்டேன். மாமியார் வீடு சப்போர்ட் எல்லாம் இல்லை. இப்ப அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். ஜூலை மாசத்துக்கு பிறகு அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். என் தம்பி தான் வந்து அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். எந்த நேரமும் தம்பி கூட தான் படுத்துக்கிட்டு இருக்கிறான். தம்பி கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். தம்பி தான் வச்சுட்டு இருக்கிறான். எங்க அப்பாவும் தம்பியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த குழந்தையுடைய அம்மா. ஆக ஒரு இடத்துல ஒரு முதலில் சுபத்துவத்தை, முதலில் பாபத்துவத்தை எப்படியெல்லாம் கணிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உதாரண ஜாதகம் இந்த சின்ன குழந்தை. 1 வயசு ஆயிடுச்சா, 1 வயசு கூட இன்னும் ஆகல, ஒரு குழந்தையுடைய இந்த ஜாதகம். சூரியனை சனி பார்க்க கூடாது, சூரியன் சனியோடு சேரக்கூடாது, சூரியனுக்கும் அமைப்புக்கும் இருக்கவே கூடாதுன்றதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்ப சூரிய தசை சனி புத்தியில பிறந்து 7-8 மாதத்திற்குள்ளேயே தகப்பனை பறிகொடுக்க வேண்டிய அளவிற்கு இந்த குழந்தைக்கு என்ன இருக்கு? சிம்மத்தை சனி பார்க்க 9ஆம் இடத்தையும் சிம்மத்தையும் சனி பார்க்க, ராசிக்கு 9ஆம் இடத்தை நீச்ச செவ்வாய் பார்க்க, ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த தாக்குதல் இருக்கக்கூடாதுன்றதை அடிக்கடி சொல்றேன் இல்லையா? சிம்மத்தை சனி பார்க்க, 9ஆம் இடத்தை சனி பார்க்க, ராசிக்கு 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க, சூரியன் 12இல் மறைய, அந்த சூரியனை 18 டிகிரிக்குள்ள அந்த அதாவது செவ்வாய் பார்வை பெற்ற பாபத்துவமான சனி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த கொடுமையை அங்கே ஜிங்ஜாக் அடிக்குது. ஒரு பக்கம் பார்த்தா 21 டிகிரியில நீச்ச செவ்வாயுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கு. அதை கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம், அதையும் எடுக்கலான்னு தான் தோணுது. இங்க ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி பார்த்த ஒரு கிரகம், ஒரு பாவகம் கண்டிப்பாக கெடும் என்பதை ஆன்லைன் வகுப்புல நடத்திக்கிட்டு வரேன் இல்லையா? ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் ராகு 3 தொடர்பு கொள்ளக்கூடாது. இங்க பாருங்க, தகப்பன் இறந்தால் தாய்க்கு ஏதாவது பிரச்சனை. அங்க 4ஆம் இடத்துல ராகு வந்துட்டாரு. இந்த இடத்துல 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி, காரகன் 3ம் ஒரே நேரத்தில் அடிபட்டு போக, சனியால் அடிபட்டு போக, 3ம் சனியால் அடிபட்டு போக, அந்த சூரிய தசை சனி புக்தி இந்த குழந்தைக்கு ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஜூலை 22ல அப்பா இறந்து போறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த குழந்தைக்கு நடக்க, ஜூலை 22ஆம் தேதி தந்தை விபத்தில் இறந்து போகிறார். பௌர்ணமியில தான் ஏன் பிறந்திருக்கு? உண்மைதான், பௌர்ணமியில தான் பிறந்திருக்கு. இந்த தகப்பனுக்கு நிகரான இன்னொரு ஆம்பளை வரப்போறான், அவ்வளவுதான். அது அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் நான் பேச விரும்பல.
இது என் வாழ்க்கையில் சில பெரும்பாலான கன்சல்டேஷன் 10 நிமிடம் மேக்சிமம் 15 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். இந்த கன்சல்டேஷன்லாம் எனக்கு 1 மணி நேரம் நீடிச்ச கன்சல்டேஷன். எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் இப்படி இதுன்ற போது, ஏன்னா அந்த 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 பெண் அந்த குழந்தை அப்படியே கொட்டுறாங்க அப்படியே. சரி, இப்படி குழந்தையுடைய ஜாதகம் 9ஆம் அதிபதி 9ஆம் வீடு 9ஆம் காரகன் எல்லாம் கெட்டு போனாரு. அப்ப அந்த அப்பா அம்மாவுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? இறந்து போன தந்தையுடைய ஜாதகத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மரணம் அத்தனை ரத்த உறவுகளையும் பதியப்பட்டிருக்கும்னு சொல்லுவேன். அப்ப இறந்து போன அந்த தந்தை, அவருக்கு இளம் வயதுல மரணம் இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த தாய்க்கு முதல்ல என்கிட்ட ஜாதகம் இது மட்டும் தான் கேட்டாங்க. நான் உடனே அம்மா கணவரோட ஜாதகம் கூட உன்னோட ஜாதகம் கூடன்னு கேட்டேன். அந்த குழந்தை 5 வருஷமா 2020 கொரோனால இருந்து நான் உங்க ஃபாலோவர் குருஜி, அதுக்கு புதன் நீச்ச பங்க ராஜயோகம் சந்திரகேந்திரத்துல உங்க ஃபாலோவர் குருஜி, எனக்கே ஓரளவுக்கு ஜோதிடம் நீங்க சொல்லி கொடுத்தல 5 வருஷமா உங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட நானும் பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறேன். பட் எனக்கே என்ன கணிக்க முடியல. நடந்ததற்கு பிறகுதான் ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கறது எனக்கு தெரிய வருதே தவிர முன்னாடியே என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு அந்த பெண்ணும் சொல்றாங்க. சரி, இப்ப இந்த இடத்துல இறந்து போன தந்தையுடைய ஜாதகம் இருக்கட்டும், முதல்ல தாயுடைய ஜாதகத்தை போடுறேன். இந்த குழந்தையுடைய ஜாதகம் இப்ப அதை பார்த்துட்டீங்க. சூரிய திசையில சனி புக்தியில சனி 9 காரகன் எல்லாவற்றையும் அப்படியே தன்னுடைய கடுமையான பாவத்துவம் செவ்வாய் பார்த்த சனி என்பதை மனதில் இருத்தி கொண்டு, செவ்வாய் பார்த்த நீச்ச செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் பார்த்த சனி, அதனுடைய கொடூர பார்வையால் இந்த குழந்தைக்கு கடுமையான துரோகத்தை இழைத்த இந்த சனியின் பார்வை அமைப்போல அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த இடத்துல தாயின் ஜாதகத்தை போடுறேன். என்னிடம் பேசிய தாயுடைய ஜாதகம். இந்த பெண் 20 ஏப்ரல் 1999 8 மணி 6 நிமிஷம் இரவு திருப்பூர்ல பிறந்திருக்கிறாங்க. இவங்க கர்நாடகால தான் இருக்கிறாங்க. கணவரும் கர்நாடகாக்காரர் தான். அம்மா திருப்பூர்ல பிறந்தவங்க. இவங்களுடைய ஜாதகம் வந்துருச்சு. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. ஒரு நிலையில அடிக்கடி இதுல பாருங்க, ஜாதகம் துலா லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 4இல் கேது, 6இல் புதன் குரு, 7இல் சூரியன் சனி, 8இல் சுக்கிரன், 9இல் சந்திரன், 10இல் ராகு. இந்த பெண்ணுக்கு ராகுதசை 16 வருஷம் 1 மாசம் 22 நாள். ராகுதசை 16 வருஷம் 1 மாதம் 22 நாள். இப்பொழுது அவருக்கு குருதசையில சுக்கிர புக்தி, குருதசையில சுக்கிர புக்தி 25/4/2023 இருந்து 24/12/2025 வரைக்கும் நடக்குது. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. நான் அடிக்கடி குருதசை சுக்கிர புக்தி கணவன் மனைவியை பிரிக்கும் அப்படிங்கிறத, இந்த குருதசை சுக்கிர புக்தி கணவன் மனைவியை பிரிக்கும்ன்ற அதை நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள்ல ஆய்வு செய்து குருச்சுக்கிர இணைவு, குருச்சுக்கிர பார்வை என்பதை எழுதியவன் உங்களுடைய ஆசான் தான் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். குருதசை சுக்கிர புக்தினாலே கணவன் மனைவி பிரிவு இருக்குமான்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு உஷாராயிடுவேன். குருதசை சுக்கிர புக்தி இந்த பெண்ணுக்கு வருகின்ற டிசம்பர் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பெண் திருப்பூரில் பிறந்தவர். திருப்பூரில் பிறந்த 4 மாசத்திலேயே அவங்க அம்மா வீட்டுக்கு கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க. 8/12 சுபத்துவம் வெகு தெளிவாக தெல்ல தெளிவாக இருக்கிறது. 12ஆம் இடம் லேசாக பங்கப்பட்டிருக்கிறது நீச்ச புதனுடைய பார்வையின் அமைப்பில். 8ஆம் இடம் வெளி மாநிலத்தை குறிக்கும், 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கும். 8ஆம் இடம் பங்கமற்று சுபத்துவமாக இருக்க தமிழ்நாட்டில் திருப்பூரில் பிறந்த இந்த பெண் இதுக்கு போயிட்டாங்க. திருமணம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ சொன்னாங்க. அதாவது 2024 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதின்னு சொன்ன மாதிரி ஞாபகம். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2024 இந்த இவங்களுக்கு திருமண நாள். திருமணம் நடந்தது சரியாக 9 மாதத்துல. இப்ப அந்த குழந்தையோட ஜாதகம் பார்த்தோம் இல்லையா, 16 நவம்பர் 2024 9 மாதத்துல எங்களுக்கு குழந்தை குருஜி. இந்த பெண் தன்னுடைய கணவரை பேசும்போது அந்த இதெல்லாம் வாழ்க்கையில ஜோசியனா இருக்கவே கூடாது. சில நேரங்களில் ஜோசியனா இருக்கிறது மாதிரி கொடுமை வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய கணவர் உலகத்திலேயே இதோட என்ன தெரியுமா, கணவருடைய ஜாதகத்தையும் அப்படியே போட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். கணவர் அவரை விட 13 வயது பெரியவர். கணவருடைய ஜாதகம் இறந்து போன ஜூலை 22ஆம் தேதி விபத்தில் இரவு 11 மணி 20 நிமிடத்திற்கு விபத்தில் இறந்து போன கணவருடைய ஜாதகம். 6/12/1986
4:05 AM உடுப்பில பிறந்தவர். இவருடைய கணவருடைய ஜாதகம் இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்க. துலாம் லக்னம், அதே துலாம் லக்னம், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே லக்னம். துலாம் லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 2 சூரியன் புதன் சனி, 4 சந்திரன், 5 செவ்வாய் குரு, 6 ராகு, 12 கேது. பிறக்கும்போது சந்திர திசையில 3 வருடம் 1 மாதம் 12 நாள். இறக்கும்போது அவருக்கு குருதசையில சுக்கிர புக்தி. குருதசையில சுக்கிர புக்தி 30/11/2022 இருந்து 31/7/2025 வரைக்கும் 2 பேருக்குமே குருதசை சுக்கிர புக்தி. இதற்காக தான் அந்த 10 பொருத்தத்துல ஏக நட்சத்திரம், ஏக ராசி, ஏக தசாபுக்தி எல்லாம் இருந்தா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இந்த மாதிரியான என்றைக்கோ ஒரு நாள் ஒரே தசாபுக்தி அமைப்புகள்ல கணவன் மனைவி இருவரும் பிரிந்ததை பார்த்து யாரோ ஒரு ஜோசியர் எல்லாருக்குமே அப்படியே நடந்துரும் அப்படின்றதுக்காக தசாபுக்தி அமைப்புகள் ஒன்னா வந்ததுன்னா சேர்க்காதீங்கன்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது. இதெல்லாம் அத்தி பூத்தார் போல விதிவிலக்கை காட்டக்கூடிய ஒரு ஜாதகங்கள். கணவனுக்கும் குருதசை சுக்கிரபுக்தி, மனைவிக்கும் குருதசை சுக்கிரபுக்தி. ஆனா இப்படிப்பட்ட குருதசை சுக்கிரபுக்தியிலே சேர்ந்தார் போல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. முதல்ல இங்க மனைவியின் ஜாதகம். மனைவி சொல்லக்கூடிய ஒன்று, 13 வயது வித்தியாசம்ன்றதுனால எங்க அப்பா என்ன ரொம்ப பெரிய அளவுல யோசிச்சாரு இந்த கல்யாணத்தை பண்ணலாமான்ட்டு. என்னோட தம்பி அவரை நேர்ல பார்த்துட்டு, அவர் 13 வயசு பெரியவர் மாதிரி தெரியல. உண்மையை சொல்லப்போனா மிகவும் அழகானவர் என்னுடைய கணவர். 28 வயசுக்கு மேல அவருக்கு தெரியாது. திருமணம் நடக்கும்போது அவருக்கு 37-38 வயசு. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2024 இவர்கள் இருவருக்கும் திருமணம். இந்த திருமணத்துல ஒரு இக்கண்ணா தலைப்பு நம்மளோட அந்த 6-8 எப்படி செயல்படுதுன்றத பாருங்க. 6-8 எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. இந்த பெண்ணுக்கு குருதசை சுக்கிரபுக்தி இல்லையா? குருதசை சுக்கிரபுக்தியில செவ்வாய் அந்தரத்துல பெண்ணுடைய ஜாதகம் பாருங்க. குருதசை சுக்கிரபுக்தியில செவ்வாய் அந்தரத்துல இந்த பெண்ணுக்கு திருமணம். செவ்வாய் அந்தரம்ன்றது என்ன? துலா லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி இல்லையா? இப்ப இதுல 6-8ன்றதை எப்படி நீங்க கணக்கு பண்ணணும்னு சொல்றேன். குரு 6 குடையவர், சுக்கிரன் 8 குடையவர். இந்த தசாநாதன் குருவிற்கு 8ல செவ்வாய் இருக்கிறார். சஷ்டாஷ்டக செவ்வாய் அந்தரம். அப்ப அந்த இடத்துல 6 வந்துருச்சா? 6-8 வருதா? 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அந்த தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் 6-8 இருக்கக்கூடிய செவ்வாயில இந்த 6-8ன்னு வந்துட்டாலே ஒரு விஷயம் நிலைக்காதுன்றதை தெல்ல தெளிவாக அதனுடைய பாவத்துவ அமைப்புகள் சுபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப இழப்புகள் இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். குருதசை சுக்கிரபுக்தி செவ்வாய் அந்தரத்துல பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2024 இந்த பெண்ணிற்கு திருமணம். அற்புதமான வாழ்க்கை. சுக்கிரனுக்கு 6ல செவ்வாய் இருக்கிறார், புக்திநாதனுக்கு 6ல செவ்வாய், தசாநாதனுக்கு 8ல செவ்வாய். 6-8 வருதா? தசாநாதன் 6 குடையவர், புக்திநாதன் 8 குடையவர். 6-8 எல்லாம் சுத்தி அடிச்சு 6-8 வரும்போது அங்கே ஒரு இக்கண்ணா வந்துரும்ன்றதற்கான ஒரு மிகப்பெரிய நிரூபிக்கக்கூடிய ஒரு பெரிய இழப்பை சந்தித்த ஜாதகம். ஆக இப்ப நான் சொல்ற இந்த 6-8 அமைப்புகள்ல திருமணம் ஆனதிலிருந்தே என்னை இவ்வளவு சந்தோஷமா என் வாழ்க்கையிலே நான் கிடையாது. சரி, இந்த பெண் என்ன தொழில்? நான் டீச்சரா இருந்தேன் குருஜி. கல்யாணம் ஆனவுடனே வேலையை விட்டுற சொல்லிட்டாரு. வசதியான குடும்பம், நல்ல சம்பாத்தியம், அதுவும் குழந்தை பிறந்த உடனே அவருக்கு 7 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது. என் குழந்தை அவ்வளவு பெரிய யோகாரன், என் குழந்தை அவ்வளவு பெரிய யோகாரன் சொல்லிட்டு குழந்தையை பார்க்கறதுக்காக மாமியார் வீட்டிலிருந்து குழந்தைய தன்னுடைய வீட்டிற்கு கூட்டி போவதற்காக 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தம் புது காரை எடுத்துக்கொண்டு முதல் சவாரியா என் பையனை ஏத்தணும், என் பையனை தான் அதுல கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு டெலிவரி எடுத்து நேர என் வீட்டுக்கு வந்தாரு. புது கார்ல தான் என் பையனும் நானும் வீட்டுக்கு திரும்பி போனோம். பிரசவத்திற்கு வந்துவிட்டு ஷிமோகால அவர் எங்கேயோ இருக்கிற, உடுப்பில எங்கேயோ இருக்கிறார் போல் தெரியுது. அந்த இதுக்கே அவரை புது கார் தான், என்னுடைய மகனுக்கு புது கார்ல தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புது கார்ல தான் வந்தாரு. அதே கார்ல தான் ஆக்சிடென்ட் ஆனார். சொன்ன விஷயங்கள்ல ஒரு மாதிரியான இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. குழந்தை பெற்று பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறோம் குருஜி. சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜூலை மாதம் 20ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ 22ஆம் தேதி அவர் இறக்குறார். ஆஞ்சநேயர் கோயில கும்பிட்டுட்டு பையனை அவரே தான் தோல்ல தூக்கிட்டு வராரு. அவரே தான் தோல்ல தூக்கிட்டு நாங்க நடந்து போறோம். நடந்து போகும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஏன்னா வயது 40 வயசாச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியோட இந்த மாதிரி ஒரு
ஆம்பளை பையனை தோல்ல போட்டுக்கிட்டு இப்படிலாம் நடந்து வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. எனக்கு இப்படி ஒரு லைஃப் எனக்கு அமையணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்தா இப்பவே செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாராம் 2 நாளைக்கு முன்னாடி கணவன். இப்போ லூஸ் மாதிரி பைத்திய மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயில கும்பிட்டுட்டு நாங்க அப்படியே தெருவில் நடந்து அப்படியே அந்த காருக்கு வரும்போது சொல்றாரு, இந்த மாதிரி பொண்டாட்டியோட இப்படி தோல்ல ஆம்பளை பிள்ளைய தூக்கி போட்டுக்கிட்டு நான் கோயிலில் கும்பிட்டுட்டு இந்த தெருவில் நடந்து வருவேன்ட்டு நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்போ இந்த இது போறோம், இப்பயே செத்தெல்லாம் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கூட்டு வந்தேன். இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இந்த 2 நாள் கழிச்சு அவர் இறக்க போறாருன்றது எனக்கே தெரியல குருஜி. ஆக இந்த பெண் டீச்சராக வேலை செஞ்சிருக்கிறார். நம்முடைய அந்த சுபத்துவ அந்த 6 2 10ஆம் இடங்களுடைய அந்த தொடர்பு வந்துருச்சா. ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்க, ராசிக்கு 2ஆம் இடத்தையும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் சொல்லிக் கொடுக்கும் தொழில் அல்லது வங்கி தொழில்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இங்கே தெல்ல தெளிவாக ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்கின்ற காரணத்தினால் திருமணத்திற்கு முன்பாக டீச்சர் லைன்ல இருந்த இவங்க திருமணத்திற்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கிறாங்க. ஆக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சரியாக 9 மாதத்துல எங்களுக்கு குழந்தை பிறந்தது. இந்த 9 மாதமும் இந்த திருமணம் ஆனதுல இருந்து என்ன தரையில கூட அவர் நடக்க விடல. அவ்வளவு என்ன ரொம்ப இதா வச்சிருந்தாரு. எந்த நேரத்திலையும் இந்த அளவிற்கு நான் அந்த 1 வருஷத்துல இவர் இறக்குற வரைக்கும் எனக்கு இருந்த அந்த 1 வருஷம் வாழ்க்கை கனவுல கூட நினைக்க முடியாது குருஜி. ஒரு நாள் கூட என்கிட்ட இந்த இப்படிலாம் பறிச்சுக்க போறானோ அப்படின்றதுக்காகத்தான் ஆண்டவன் இப்படிப்பட்ட ஒரு திகட்ட நானே சில நேரங்களில் நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணேன், இப்படிப்பட்ட ஒரு கணவரை கொடுத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறேன், இப்படி என்கிட்ட வச்சு தாங்குன்னு தாங்குற கணவரை கொடுத்திருக்கிறேன், நான் என்ன அப்படி என்ன பெரிய புண்ணியம் பண்ணிட்டேன்ட்டு நானே ஒவ்வொரு நாளும் அதிபயங்கர சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன் குருஜி அப்படின்னு சொன்னாங்க. அதிபயங்கர சந்தோஷம், அதிபயங்கர மோசமாக மாறக்கூடியதாக மாறப்போகிறது அது தெரியாத அதிபயங்கர சந்தோஷத்தை என் வாழ்க்கையில நான் அந்த 1 வருஷத்துல எனக்கு அப்படி கொடுத்துட்டு போயிட்டாரு. மைசூர்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. ராத்திரி 11 மணி 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டி இருக்கிறார். ஆனா அந்த 150 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட பையனை பார்க்கணும் பையனை பார்க்கணுன்ற ஆர்வத்துல தான் நைட் வந்திருக்கிறாரு. சீட் பெல்ட் போடல. ஆனா வழியில கூட ஆக்சிடென்ட் இருக்கலாம். என் வீட்டுக்கு 2 நிமிஷம் தூரத்துல நான் ஓடி போனது அந்த ஒரு கால் இவர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் மிஞ்சி போனா 3 நிமிஷத்துல நான் போயிட்டேன் அந்த ஸ்பாட்டுக்கு. அந்த ரோடு திரும்புற இடத்துல தான் அந்த ஹைவே, மைசூர் ஹைவேக்கு மேலதான் நான் இருக்கிறேன். மைசூர் மால்ல கிட்டத்தட்ட கார் முழுக்க குழந்தைக்கு பொம்மை வச்சிருக்கிறார். கார் முழுக்க குழந்தைக்கு அந்த மைசூர்ல இருந்து திரும்பி வரும்போது கார் முழுக்க குழந்தைக்கு பொம்மையும் எனக்கு கிஃப்டும் வாங்கி வச்சிருக்கிறாரு. என்கிட்ட 11:20க்கு 11:05 என்னமோ பேசினாரு. 5 நிமிஷத்துல வந்துருவேன், சூடு பண்ணி வையே, 5 நிமிஷத்துல வந்துருவேன், சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி வையே என்கிட்ட பேசின கடைசி வார்த்தை. அதற்கடுத்து 5 நிமிஷத்துல வந்த கால் ஆக்சிடென்ட். 5 நிமிஷத்துல சூடு பண்ணி வையே வந்துடுறேன்னு சொன்ன என்னுடைய கணவர் அடுத்த 5ஆவது நிமிஷத்துல நான் இப்படி பார்த்தேன். பெரிய சீட் பெல்ட் போடாம வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு பின் மண்டையில மட்டும் ஒரே ஒரு அடி. அதை தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு 40 வயதுக்கார மாதிரி 1986 2 பேருக்கும் 13 வயது வித்தியாசம். 1986 பிறந்தவராக இருந்தாலும் கூட 38-37 வயசுலாம் தெரியாது. ரொம்ப யங்கா இருப்பாரு, ரொம்ப அழகா இருப்பார். செவ்வாய் சுபத்துவம் கணவருக்குன்றதை பார்த்துக்கங்க. செவ்வாய் சுபத்துவம், ஜிம்மு, எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயத்துல ஆர்வமாக இருப்பவர், கட்டானவர். நான் தான் அவருக்கு பெரியாள் மாதிரி அக்கா மாதிரி தெரிவனே தவிர அவர் 28 வயது தோற்றத்தோட வெகு இளமையாக இருந்தவர். மிகப்பெரிய சுறுசுறுப்பான ஒரு இதாக இருந்தாரு. குழந்தை பிறந்தவொன்னு ஒரு 7 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடைச்சது. 7 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. என் பையன் பிறந்தனால எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஏற்கனவே கொஞ்சம் வசதியான ஒரு ஃபேமிலியா தான் அந்த ஃபேமிலி இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல குழந்தை பிறந்தவொன்னே எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை சம்பவங்களை அப்படியே அடுக்கிக்கிட்டே போறாங்க. நான் ஒண்ணுமே பேசுறதுக்கே இல்லை. சில கன்சல்டேஷன்ல நம்ம எதையுமே சொல்லவே குறுக்க பேசுறதுக்கே தேவையில்லாத அளவு அப்படித்தான் இருக்கும். அதாவது எப்படி எங்கே எந்த இடத்துல கொட்டி தீர்ப்பது அப்படிங்கிற அமைப்புகள் கண்டிப்பாக சில இடங்கள்ல வந்துடும். அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல இப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, முதல் திருமண அமைப்புகளை சொல்லிட்டேன். குருதசை சுக்கிரபக்தி புதன் அந்தரத்துல அது நடந்திருக்கு, திருமண அமைப்பு நடந்திருக்குன்றதை சொல்லிட்டேன். குழந்தை பிறந்ததை பாத்தீங்கன்னா குருதசை சுக்கிரபக்தி குரு அந்தரமா இருக்கும். அடுத்த 9வது மாசத்துல பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, இந்த பெண்ணிற்கு
குரு தசை, சுக்கிர புக்தி, குரு அந்தரத்திலேயே ஆண் குழந்தை. ஜோதிடம் எத்தகைய தெளிவான ஒரு விஞ்ஞான அற்புதம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். ஜோதிடம் எத்தனை பெரிய விஞ்ஞான அற்புதம் புரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனை பெரிய அற்புதம். குரு தசை, சுக்கிர புக்தி, குரு அந்தரத்துல, சஷ்டாஷ்டக செவ்வாய் அந்தரத்தில் திருமணம், சரியாக 9 மாதத்துல குரு புக்தியிலேயே, அதாவது குரு அந்தரத்திலேயே இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இதுலயும் என்ன, எப்படிங்க இதுல 6, 8 வருது பாருங்க. தசாநாதன் 6 குடையவன், புக்திநாதன் 8 குடையவன், அந்தரநாதன் 6 குடையவன். 6, 8 வந்துருச்சா? தசாநாதன் 6 குடையவன், புக்திநாதன் 8 குடையவன், அந்தரநாதன் 6 குடையவன். அப்ப அந்த 6, 8லயே தான் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. சரி, அடுத்து கணவர் இறந்தது ஜூலை மாதம் 22ஆம் நாள். ஜூலை 22 நள்ளிரவு 11 மணி 20 நிமிஷத்துக்கு அல்லது 30 நிமிஷத்துக்கு, 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள அவர் இறந்துட்டார் குருஜி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த ஜூலை மாதம் இந்த சகோதரிக்கு, இந்த பெண்ணிற்கு என்ன அந்தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் அந்தரங்க. புதன் அந்தரம். புதன் அந்தரத்துல கணவர் இழப்பு. விரையாதிபதி புதன் அங்கே கணவரை விரயம் பண்றார். அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியுடைய தசையில, 8ஆம் அதிபதியுடைய புக்தியில, 12ஆம் அதிபதியுடைய அந்தரத்துல, 6, 8, 12 வந்துருச்சா? அந்தரத்துல 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதியுடைய அந்தரத்துல சுத்தி 6, 8, 12, 6, 8, 12 வருதா? 6ஆம் அதிபதியோட தசை, 8ஆம் அதிபதியோட புக்தி, 12ஆம் அதிபதியாகி 6இல் இருக்கக்கூடிய புதனுடைய அந்தரத்துல கணவர் இருந்திருக்கிறார். இவ்வளவுதாங்க ஜோசியம். இவ்வளவுதான் ஜோசியம். இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும், 36 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு வருஷமே இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து மிகப்பெரிய அளவுல சந்தோஷப்படுத்தி, எந்த ஒரு இடத்துலயும் ஒரு நாள் கூட என்ன திட்டினதில்லை. என்ன தாங்குன்னு தாங்கினாரு. இப்படிலாம் என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு தான் இப்படிலாம் தாங்கினாரா? இப்படி நான் ஒரு கண்ணால பார்த்திருந்தா கூட, ஒரு படுக்கையில 1 நிமிஷம் இருந்திருந்தா கூட, ஒரு நாள் 1 வாரம் வச்சு பார்த்திருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும். 5 நிமிஷத்துல சூடு பண்ணி வை, 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னவர், அடுத்த 5வது நிமிஷம் வர்ற கால் உங்க கணவர் இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல அவர் இறந்துட்டாரு. எனக்கு அங்கேயே தெரிஞ்சது. எனக்கு நான் நெஞ்ச போய் தொட்டு பார்க்குறேன், என் கணவர் இறந்துட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் என்ன பண்றது, ஏது பண்றது? அப்ப ஒரு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில, அப்ப வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை, என்ன கடவுள், என்ன லைஃப் அப்படின்ட்டு சில விஷயங்கள்ல ஏன் மனுஷனா பிறக்கிறோம், ஏன் இந்த மாதிரி ஜோசியனா இருந்து ஏன் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேட்க வேண்டியிருக்குன்ற அளவுக்குவே ஒரு மாதிரியான சூழல்ல இந்த 6, 8, 12 வந்துட்டாலே. இப்போ எனக்கும் பாருங்க, எனக்கும் செவ்வாய் அந்தரம், எனக்கும் செவ்வாய் புக்தி, ராகதசையில செவ்வாய் புக்தி, எனக்கு 6ஆம் அதிபதி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக எப்படிலாம் இந்த 6 எப்படிலாம் கனெக்ட் ஆகுது, 6, 8 எப்படிலாம் கனெக்ட் ஆகும்போது பயங்கரமான அமைப்புகளை இந்த சகோதரியோட ஜாதகம் மிகப்பெரிய துல்லிய உதாரணம். சரி, அப்படியே இப்ப அந்த 6, 8, 12 வந்துருச்சா? கணவருடைய ஜாதகத்துல இவர் ஏன் 40 வயசு கூட ஆகல, 39 வயசு. 39 வயதுல இவர் ஏன் மரணம் அடையணும்? இவருடைய ஜாதகத்துல ஏன் இவ்வளவு நாள் திருமணம் ஆகல? சரி, இந்த பெண்ணுடைய ஜாதகத்தையே முதல்ல முடிச்சிருவோம். 1 வருஷம் மட்டுமே இருந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆகி, வயசு 20 என்ன வயசு ஆகுது? 28 வயசு கூட, 26 வயசு ஆகுது, 26 வயசு ஆகுது. 26 வயசுல ஒரு குழந்தைக்கு தாய். இதுக்கு அடுத்து நான் டிஸ்கஷனை கொண்டு போக விரும்பல. அந்த மனநிலைமையில அந்த பெண் இல்லை, இருக்க மாட்டாங்க, யாரா இருந்தாலும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லணுமா, 1 வருஷம் கழிச்சு என்கிட்ட ஃபோன் பண்ணு. சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்து. உனக்கு வயசு 26 தான், குழந்தைய வந்து என் தம்பி பார்த்துக்கிறான், எங்கள் அப்பா பார்த்துக்கிறாங்க, எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் கரெக்டு தான். பட் என்ன இருந்தாலும் நான் சாமியாராக போகிறேன், எனக்கு வந்து இந்த ஒரு வாழ்க்கையே போகிறோம். என் குழந்தைய பற்றி தான் நான் பேசினேன், நீங்கள் கேட்டதுனால என் ஜாதகத்தை கொடுத்தேன். என்னுடைய குழந்தையுடைய எதிர்காலம் மட்டும்தான் எனக்கு. தந்தையை இழந்த இவனுக்கு இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இவனுடைய தந்தைக்கு நிகராக இன்னொரு தந்தை வருவார். உனக்கு அண்ணன் தம்பி இருக்கிறானான்னு கேட்டேன், என் தம்பி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லியாச்சு. தாய்மாமன் அமைப்பு புதனுடைய வலுவால அந்த குழந்தையோட ஜாதகத்துல வலுவாக இருக்கிறது. என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் உன்னை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லணுமா. உனக்கு ஜோதிடம் வந்து இருக்கிறது. 2020 இருந்து நீ ஜோசியத்தை என் மூலமாக ஃபாலோவரா இருக்கிற. 2020 இருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். உனக்கே சில விஷயங்கள் தெரிய வருதுன்னு சொல்றேன்.
நானே சிலருக்கு பலன் சொல்லியிருக்கிறேன்னு சொல்றேன். நீ ஏன் டீச்சரா இருக்கிறன்றது தெரியுது. உனக்கு ஏம்மா ஒரு வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்து கெடுத்து என்கின்ற அமைப்பு உனக்கு ஏம்மா ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா அந்த 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 மனநிலைமையில அந்த குழந்தை இல்லை. சரி, நான் அதை விளக்குறேன். லக்னத்தில் 7 சனி செவ்வாய், 7ஆம் இடம் எவ்வளவு பெரிய பாபத்துவமாக இருக்குதுன்றது புரியுதா உங்களுக்கு? இந்த பெண்ணுடைய அமைப்புல அதாவது மறுபடியும் இங்கே சனி, சூரியனோடு சேர்ந்த சனி, சூரியனால் பார்க்கப்பட்ட சனி. இந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கடூரமான பலன்களை செய்வார்ன்றதை ஆன்லைன் வகுப்புகள் நடத்தியிருக்கிறேன் இல்லையா? 7ஆம் அதிபதி பலவீனமாகி 11ஆம் அதிபதி ஸ்தான பலம் பெற்ற ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த பெண்ணுடைய ஜாதகம். முதல் திருமணம் 1.5 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. 1.5 வருஷத்துக்குள்ள 14 மாசமோ என்னமோ, பிப்ரவரியில கல்யாணம், ஜூலைல இறந்து போனார் 1 வருஷம் கழிச்சு. ஆக 7ல சனி, கடுமையான அமைப்புல அந்த சனியை செவ்வாய் பார்க்கிறார். 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். 6-8 அமைப்புகள்ல குருதசை சுக்கிரபுக்தியில கல்யாணம் நடந்திருக்கு. அப்ப 7ஆம் பாவகம் கடுமையான பலவீனமாக இருந்தால் 11ஆம் பாவகம் அதுவும் உண்டுதான். 11ஆம் பாவகாதிபதி கொடுத்தா 7ஆம் பாவகாதிபதி கெடுக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல 11ஆம் அதிபதி 2ஆம் ஸ்தானபலத்தோடு உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரு. 7ல சனி நீச்சமாகி திக்பலத்தை அடைஞ்சு சனி செவ்வாயின் பார்வை, சனி சூரியனுடைய இதுவு. இந்த நீச்சபங்க ராஜயோகம் சனிக்கு இருக்கக்கூடாதுன்றது அடிக்கடி நான் சொல்றதுக்கு உதாரணமான ஜாதகம் இது. நீச்சபங்க ராஜயோகம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது சனிக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். சூரியனுக்கும் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கக்கூடாது. சனி சூரியன் இருவரும் எந்த சூழ்நிலையிலும் இணையக்கூடாது. ஆதிபத்திய நன்மைகள் சிலவற்று இருக்கலாமே தவிர காரக கெடுதல்கள் என்பது கடுமையாக இருக்கும் என்பது ஒரு அமைப்பு. ஆக இந்த பெண்ணுக்கு 1.25 வருஷத்திலேயே கணவரை இழக்கக்கூடிய, கையில் ஒரு குழந்தை இருக்கக்கூடிய அளவிற்கு என்ன அந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தா, இங்கே 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருவருமே ஒட்டுமொத்த தாக்குதலோடு இருந்து 7ஆம் பாவகம் முழுக்க கெட்டு சுக்கிரன் 8ல் மறைந்து சுக்கரனுடைய வீட்டில் போய் செவ்வாய் போய் உட்காந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? இது எல்லாமே முதல் திருமணம் என்கின்ற அமைப்பை, 2வது திருமணம்னு பேசக்கூட அந்த பெண் விரும்பல. திருமணம் கெடுதல், திருமணம் கெட்டுப்போன ஒரு அமைப்பு. சரி, இப்ப கணவருடைய ஜாதகத்துக்கு வந்துருவோம். 40 வயதுக்குள்ள அவரையும் இறக்கணும். இந்த பெண்ணுக்கு 6-8 எல்லா அமைப்புகளையும் சொல்லிட்டேன். 6-8 அமைப்புகள் மற்றும் 7ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டது. 8ஆம் பாவகாதிபதி இப்ப இதுக்கடுத்து சுக்கிரபக்தி முடியுது. சூரிய பக்தி தானே நடக்கும். சுக்கிரபக்தி முடிஞ்சோன்னு சூரிய பக்தி இந்த மாதிரி கடுமையான பாபத்துவமா இருக்கும்போது இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த பெண்ணிற்கு இன்னும் 1.5 வருஷம் 1 வருஷம் ஆகும். சூரிய பக்தி முடிஞ்சு சந்திரபக்தி அப்படியே வரும்போது கிட்டத்தட்ட சந்திரபக்தியில தான் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய சூழல் இந்த பெண்ணிற்கு வரும். சரி, இப்ப கணவருடைய ஜாதகத்திற்கு வந்துருவோம். இவர் ஏன் 40 வயதுக்குள்ள ஒரு 39 வயசுல அற்பாயுள்ள இறந்துடுறார்? ஒரு இடத்துல இந்த கணக்குகள் எல்லாமே ஆன்லைன் வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கிறேன். எப்படி ஒரு 40-50 வயதுகளில் ஒருத்தர் இறக்கணும்னா என்னென்ன அமைப்பு இங்க பாருங்க. இதுவும் ஒரு வினோதமான, இவருடைய குழந்தை மகனை போலவே இதுவும் ஒரு வினோதமான ஜாதகம். லக்னத்தோடு சுக்கிரகுரு 2 பேருமே பார்க்க தொடர்பு. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறார். லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது ரொம்ப வலிமை. ஒரு மனுஷன் 80 வயசு வரைக்கும் இருக்கணும், குறைஞ்சபட்சம் 78-80 வச்சுக்கலாம். இந்த மனுஷன் 39 வயசுல இறந்து போனார். அப்ப 78 வயசு, டபுள் வயசு வரைக்கும் இருந்திருக்கணும். 50% ஏஜ்ல இறந்து போனார். இந்த பர்சன்டேஜ் கணக்குகளை, ஆயுள் கணக்குகளை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். 8ஆம் பாவகம், 8ஆம் பாவகாதிபதி, 8ஆம் பாவகம், 8ஆம் பாவகாதிபதி, ஆயுள் காரகன் சனி, லக்னாதிபதி லக்னம். இந்த 5ம் தொடர்பு கொண்டது ஆயுள். இதை தவிர்த்து நீங்க அந்த கணக்கு, இந்த கணக்கு, அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் அப்படி இப்படிலாம் வந்தா எங்கேயுமே கணிக்க முடியாது. சரி, இவர் குருதசை சுக்கிரபக்தியில இறந்து போனார். சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை 75 அல்லது 80% செய்யும். மிச்ச வீட்டு பலனை ஒரு 20-25% செய்யும் அப்படிங்கிறது மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதி. கணவருடைய ஜாதகம் துலாம் லக்னம், லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கிறார், லக்னத்தை குரு பார்க்கிறார். இது 50% ஆயுளை அனுமதிக்கிறது. 39 வயசு, 38 வயசு. சரி, மிச்சம் என்ன? 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்க வேண்டும், 8ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும், ஆயுள் காரகன் வலுவாக இருக்க வேண்டும். இங்கே என்ன நடக்குது? ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் போன்ற அமைப்புகளை திருப்ப ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தம்பிக்கு பாருங்க, இறந்து போன இவருக்கு பாருங்க,
8ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். சூரியனோடு சேர்ந்து சனி பார்க்கிறார். சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்த சனி, கர்ண கடூரமான சனி பார்க்கிறார். 2 டிகிரிக்குள்ள ஆயுள் காரகன் 2 டிகிரிக்குள் இணைந்து அஸ்தமனமாகி 8 சனி பார்க்க கூடாது என்பதை எத்தனையோ இடங்கள்ல எடுத்து சொல்லியிருக்கிறேன். 8 சனி பார்க்க கூடாது. 8ஐ அவர் பார்த்து பலவீனமாக்கி, அவர் எப்போது சாதாரண சனியின் பார்வையை விட சூரியனோடு ராகுவோடு இணைந்து பார்க்கப்பட்டு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் செவ்வாயோடும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த முப்பெரும் தாக்குதல், முக்கூட்டு பாவர்கள் அப்படிங்கிறத பெரிய முப்பெரும் பாவர்கள் நிறைய இடத்துல ஆன்லைன் வகுப்பு நடத்தியிருக்கிறேன்னா அந்த இடத்துல பாருங்க. இதெல்லாம் ஒரு உதாரண ஜாதகங்கள் தான். ஆன்லைன் வகுப்புல அற்பாயுள் என்பது என்ன, தீர்க்காயுள் என்பது என்ன, குழந்தை பருவத்தில் இறந்து போறது என்பது என்ன என்பதை நடத்தினதுக்கு அப்படியே 40 வயது அமைப்புல இறந்து போன ஒரு உதாரண ஜாதகம் இது. 8ஆம் இடம் சனியின் பார்வையால் கடுமையான பாவத்துவம். சனியின் பார்வையால் கடுமையான பாவத்துவம். ராசிக்கு 8ஆம் அதிபதியும் அங்கே சூரியன் சனி சேர்க்க. லக்னத்திற்கு 8ஆம் இடம் கடுமையான அமைப்பு. லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் சனி இருவரும் ஒரு சேர பார்க்கிறார்கள். அங்கே லக்னாதிபதியாக அந்த முதல் 2-3 வருடங்கள் தொழில் மேன்மை, குழந்தை, திருமணம், தாம்பத்திய சுகம் போன்றவைகளை லக்னாதிபதியாக நல்ல விதமாக கொடுத்த அவர் 8ஆம் அதிபதியாக தன்னுடைய கடைசி காலகட்டங்கள்ல, குருதசை சுக்கிரபக்தி அவருக்கு எப்ப முடியுது? ஜூலைல தான் முடியுது. அது இறக்கிறதுக்கு ஒரு 10 குருதசை சுக்கிரபக்தி இவருக்கு 31 ஜூலைல முடியுது. கரெக்டா அதுக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிட்டார். கரெக்டா 8 நாளைக்கு முன்னாடி. ஆக இந்த இடத்துலயும் 8ஆம் இடம் கடுமையான பலவீனம். எப்படி பலவீனம்? 8ஆம் அதிபதி 8க்கு 6ல் மறைந்திருக்கிறார். லக்னத்துல தான் இருக்கிறார். லக்னம் பலமா இருக்குது. 8ஆம் இடம் பலவீனம் ஆயிப்போச்சு. 8ஆம் இடத்தை சனி செவ்வாய் எல்லோரும் பார்க்கிறார்கள். இந்த சூரியன் சனி சேர்க்கையைத்தான் நான் எல்லா இடத்திலையும் சொல்லுவேன். சனி சூரியனோடு இணைந்த, சூரியனால் பார்க்கப்பட்ட சனி சூரியன் 2 பேருமே கடுமையான ஒரு அமைப்புகள்ல அவங்க பார்க்கிற பாவகம், இருக்கிற பாவகம் எல்லாவற்றையும் கெடுப்பார்கள் என்பதை ஆன்லைன் வகுப்புகள்ல நிறைய இடங்கள்ல நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, 8ஆம் பாவகம் கடுமையான பலவீனம். இவர் இருக்க 50% ஆயுள் அனுமதிக்கப்பட்டிருப்பது. லக்னாதிபதி வலுவாக இருப்பது, லக்னம் வலுவாக இருப்பது, அட்டமாதிபதியை குருபார்ப்பது, இது ஒண்ணுதான். ஆனா பாவகம் கெட்டிருக்கிறது. பாவகம் முழுக்க கெட்டிருப்பது. மீதி 50% ஆயுளை அனுமதிக்காதது. சனி பார்க்கல, பாவகம் இதாவே இருக்கு. பாவகத்தை சுக்கிரன், பாவகத்துல வேற ஏதாவது ஒரு சுபத்தன்மை இருக்கு. பௌர்ணமி சந்திரனே இருக்கிறாரு. தீர்க்காயுள். பாவகம் கெட்டு பாவகாதிபதி வலுவிழந்த காரணத்தினால் அப்படியே 50% ஆயுள் மட்டும் இங்கே அப்படியே எல்லா விதத்திலையும் குறைஞ்சு போன, சரியாக அட்டமாதிபதியுடைய தசையின் புக்தியின் இறுதியில ஜாதகப்படி விபத்து, கொடூரமான விபத்து. 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சீட் பெல்ட் போடாம போயிருக்கிறார். அந்த விபத்துல இறந்து போன ஒரு ஜாதகம். ஆக வாழ்க்கை ஜோதிட ரீதியாக, ஜோதிடம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் அறிவியல் அப்படிங்கிற அமைப்பை தெல்ல தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள். இன்னைக்கு தான் பேசினேன். உடனே இதை மாணவர்களுக்கு, ஃபாலோவர்களுக்கு இதை சொல்லித்தான் ஆகணுன்ற ஒரு கனத்த இதயத்தோடு தான் பேசுறேன். அதாவது வாழ்க்கையில என்னுடைய ஒரு பெரிய டிராஜடியை கேட்டது இது 2வது தடவை. முதல் தடவை 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நேரத்தில் 20 நாள் 1 மாதத்திற்குள்ள மகனையும் மனைவியும் இழந்த ஜாதகத்தில் ஏற்பட்ட அந்த துக்கம் அதை விட ஒரு பெரிய துக்கம். ஒரு பெண், 25-26 வயசு பெண் அழுதபடி, தன்னை கண்ட்ரோல் பண்ணபடி, ஒரு தகப்பனுக்கு நிகராக என்னை நினைச்சுக்கிட்டு 5 வருஷமா உங்களை ஃபாலோ பண்றேன் குருஜி. ஆனா உங்களோட பேசுறதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு மனசும் தைரியமுமே வந்தது. எனக்கு கணிக்க தெரியல, நீங்க இதை நீங்க கணிக்கணும், எடுத்தடுப்புலயே சொல்லிட்டீங்க. ஆனா எடுத்தடுப்புல அதையும் சொல்ல முடியுது. எடுத்தடுப்புல அப்பா அமைப்பு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அழுதுட்டாங்க. அப்பா அமைப்பு இல்லையம்மா, ஏதோ இடிக்குதேம்மா அப்படின்னு சொல்லும் போதே கணவர் ஜூலை 22 ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு குருஜி, நீங்க தான் அது. ஆக ஒரு நீண்ட விளக்கமாக ஜோதிடம் தெரிந்த ஒரு குழந்தையிட்டம், ஏன் உன்னுடைய கணவன், ஏன் உன்னுடைய வாழ்க்கை, நான் என்ன பண்ண பாவம் பண்ண, ஏன் கடவுள் என்ன இப்படி பண்ணார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக விளக்கம் கொடுத்த ஒரு ஜாதகம். சரி, வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.